الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே, தொடர்ச்சியான எமது தஃப்சீருடைய வகுப்பிலே சென்ற கிழமை நாம் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஒரு வசனம், அந்த வசனத்திலே வந்த ஒரு வார்த்தை, وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் இருந்த அந்த வாலிபரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கடல் கடந்தாவது சென்று இல்மை படிக்க வேண்டும், அல்லது காலம் முழுக்க நாம் செலவழித்தாவது இல்மை படிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக தன்னுடன் 100 வருடம் உண்டாக இருந்தவர்தான் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லிஃபதா, வாலிபர். இந்த வாலிபர் யார்? யூஷா பின் நூன். யூஷா பின் நூன். இதன் அடிப்படையில் சென்ற பாடத்தில் இந்த யூஷா பின் நூன் ஒரு நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்துக்கு பிறகு இவர் நபியாக வந்தார் என்று பார்த்து இவருடைய வரலாற்றை பார்த்தோம். தஃப்சீர் என்னும் பொழுது வெறுமனே தஃப்சீருடன் செல்லாமல் அந்த தஃப்சீருடன் சம்பந்தப்படக்கூடிய சில வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் அந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேல்களை அழைத்து பலஸ்தீனுக்கு செல்கின்றார். அந்த பலஸ்தீனுக்கு செல்லக்கூடிய வழியில் அனைவர்களையும் அழைத்து அவர் முக்கியமான 3 விடயத்தை சொன்னார். முதலாவது என்ன? ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன், சென்ற கிழமையுடைய பாடம். பலஸ்தீனுக்கு போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அழைத்து சொன்னார், 3 விஷயம் சொன்னார். புதிதாக திருமணம் முடித்து இன்னும் மனைவியுடன் ஒன்று சேராதவர் யுத்தத்துக்கு வர வேண்டாம், முதலாவது. இரண்டாவது, யாரிடத்தில் கால்நடைகள் இருக்கின்றது, அந்த கால்நடைகள் குட்டி போடக்கூடிய தருணத்தில் இருக்கின்றது, நாளைக்கு இன்றைக்கு குட்டி போடும், அப்படியானவர் எங்களுடன் யுத்தத்துக்கு வர வேண்டாம். மூணாவது, மூடுல நல்ல ஞாபகம் தெரியுங்க, ஒருத்தர் வீடு கட்டினார், வீடு கட்டி இன்னும் முடியலை, கோபிசம் போடலை, இப்படியானவரும் எங்களுடன் யுத்தத்துக்கு வர வேண்டாம். இந்த 3 நபர், ஏனென்றால் அந்த 3 பேருடைய சிந்தனையும் சிதறல் ஏற்பட்டிருக்கு. திருமணம் முடித்து புது மாப்பிள்ளை, இவரை யுத்தத்துக்கு கூட்டிக்கு போனால் அவருக்கு முழு யோசனையும் எங்கரிக்கும்? மனைவியோட தான். அதே போலதான் கால்நடை, நாளைக்கு இன்றைக்கு குட்டி போன போடும், இப்போ இதை விட்டுட்டு போனார்ன்னு சொன்னால் இவருக்கு ராவு முழுக்க தூக்கம் வராது, யோசனையோடு இருப்பார், மாட்டுக்கு என்ன நடந்துச்சு, அவர் இங்கே முழு அவருடைய கவனத்தையும் செலுத்த மாட்டார். மூன்றாவது ஒரு நபர் வீடு கட்டிட்டார், இன்னும் கோபிசம் போடலை, இவருக்கு முழு சிந்தனையும் வீட்டுக்குள்ள, நீ மழை பெஞ்சிருமோ, ஒளியிருமோ, என்ன நடந்துரும், மேஷம் வந்தா, ஓடாய் வந்தா, 2 யோசனை ஆகிருக்கு. ஆகவே இந்த சிந்தனை சிதறல் உள்ளவர்கள் முக்கியமான பொறுப்புகளுக்கு முடியாது, முக்கியமான பொறுப்புகளில் கலந்து கொள்ள முடியாது என்று இந்த 3 நிபந்தனையையும் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் யாரும் வரவில்லை. இப்பொழுது பனு இஸ்ரவேல்களை அழைத்து சென்று பலஸ்தீனுக்கு செல்கிறார். அங்கே அமாலிகாக்கள், அரக்க குணம் கொண்ட அமாலிகா என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்பொழுது 6 மாத காலம் யுத்தம், 6 மாத காலம் தொடர்ந்து யுத்தம் நடக்குது. கடைசியாக வெள்ளிக்கிழமை, இப்படித்தான் நம்ம பாடத்தை விட்டோம் போன கிழமை, இன்றைக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் கண்ணியமான ஒரு தினமோ, இதே போல முன்னால் இருந்த சமூகத்துக்கு அல்லாஹ் யகூதிகளுக்கு சனிக்கிழமை கண்ணியமான ஒரு நாள், யௌமு சபத், சனிக்கிழமை வாசிகள்
அல்லாஹ் அவர்களை குரங்காக மாற்றினான், பன்றிகளாக மாற்றினான். நாம் கேள்விப்பட்டோம். ஏனென்றா வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி ஜும்மாவுடைய நாள், வியாபாரம் செய்யக்கூடா, தொழில் செய்யக்கூடா, கடையெல்லாம் மூடணும். இதே போல சனிக்கிழமை யகூதிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்தது. அந்த நாளையில் அவர்கள் தொழிலுக்கு போகக்கூடாது, பிஸ்னஸுக்கு போகக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் அண்டு பார்த்துதான் அவங்களுக்கு கடலில் நல்லா மீன்படும். சனிக்கிழமை பார்த்துதான் நல்லா மீன்படும். மீன் எப்படி படுமெண்டா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றா கரை ஒதுங்குமாம், தலையை நீட்டி கிரிக்குமாம். இதை பார்த்துட்டு ஜும்மாவுக்கு வரலாமா? ஆனால் அல்லாஹ் சொன்னான், வாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இரவோடு இரவாக போய் வலையை விரிச்சாங்க. சனிக்கிழமை போகப்படாதானே, சனிக்கிழமை போகப்படா, நாங்கள் போக மாட்டோம் என்று தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. இரவோடு இரவாக போய் முள்ளா வலையை விரித்து போட்டு வந்துடுவாங்க. நாங்கள் சனிக்கிழமை போகல பிஸ்னஸுக்கு ரெண்டு வந்து சனிக்கிழமை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி போய் என்ன செய்வாங்க, மீன் எல்லாம் பட்டிருக்கும், அதை எடுத்துட்டு வருவாங்க. இப்படி தந்திரமாக செயற்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய முகங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றிவிட்டான் என்ற வரலாறு குர்ஆன் பேசுகின்றது. இப்ப இந்த பனூ இஸ்ரவேலர்கள் வெள்ளிக்கிழமை யுத்தம் முடிய போகுது. பலஸ்தீன் வெற்றி கொள்வதற்கு இன்னும் ஒரு மணித்தியாலம் தான் தேவை. பலஸ்தீனுக்குள்ள கால் எடுத்து வச்சு தண்ட கையில ஆதிக்கம் வாரத்துக்கு இன்னும் 1 hour தேவை. ஆனால் யுத்தம் சூடு பிடிச்சி போகுது. வெள்ளிக்கிழமை யுத்தம் முடியாது. இப்ப அந்த நபி யோசிச்சார், யூஷா பின் அந்த வாலிபர், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு யுத்தம் முடிக்கணும். முடிக்கலண்டா நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை யுத்தம் செய்ய இயலா. எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை பிஸ்னஸ் செய்ய இயலாதோ அதே போல சனிக்கிழமை யாரும் யுத்தம் செய்யக்கூடாது. அவங்களோட நியதி, அவங்களோட யுத்தத்தின் போர் தந்திரம். சனிக்கிழமை யாரும் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. இப்போ அண்ணா இன்னா யுத்தம் வெற்றி கொள்ள போகுது, ஒரு மணித்தியாலம் இருந்தால் வெற்றி கொள்ளலாம். இப்போ நேரம் இல்லை, சூரியன் மறைஞ்சா யுத்தம் செய்யலாம். இதுவும் யுத்தத்திலே உள்ள ஒரு தர்மம். இரவு நேரங்களில் என்ன செய்யலாது, தாக்கம் செய்ய. சூரியன் மறைஞ்சா யுத்தம் அப்படி நின்றுடும். சனிக்கிழமை அடுத்தண்டு. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு யுத்தம் செஞ்சுக்கு வந்து இன்னும் ஒரு மணித்தியாலம் தேவை, யுத்தத்தை விட்டா இப்போ சனிக்கிழமை அந்த எதிரிகள் என்ன செய்வாங்கண்டா இன்னும் கொஞ்சம் உஷாராயிருவாங்க. உஷாராயி ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இன்னும் முஸ்லிம்களை தாக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ 6 மாதம் யுத்தம் செஞ்சு ஃபுல் டயர்டாயிருக்கு. இப்போ மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை அவங்க டபுள் படையோட வந்தா, மீண்டும் உற்சாகத்துடன் வந்தா இன்னும் நாள் போகுமே. பெரிய ஒரு டென்ஷன். என்ன செய்யறது, யாருக்கிட்ட பேசலாம், யாருக்கிட்ட பேசலாம்? இந்த யூஷா பின் நூன் என்ன செஞ்சார் தெரியுமா? சூரியனோட பேசினார். யாரோட பேசினார்? சூரியனோட பேசினார். சூரியன் மறைய போகுது, சூரியன் மறைஞ்சா மகரிபாயிரும். இப்ப இந்த சூரியனுக்கு கையை நீட்டினார். யா ஐயஹத்துஹ ஷம்ஸ், ஏ சூரியனே, அன்தி மஅமூரா, நீ உண்ட இஷ்ட பிரகாரம் உதிக்கவும் இல்லை, உண்ட இஷ்ட பிரகாரம் நீ மறையவும் இல்லை. சூரியன் ஒவ்வொரு நாளும் எங்க உதிக்கும்? கிழக்குல உதிக்கும், மேற்குல மறையும். மேற்குல மறைஞ்சதுக்கு பிறகு இது எங்க தெரியுமா போகுது? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே போகுதான். அரிசிக்கு கீழே போய் கேட்கும், யா அல்லாஹ், நான் உதிக்கவா, நான் கிழக்கில் உதிக்கவா, மேற்கில் உதிக்கவா? அல்லாஹ் கிட்ட கேட்குமா? அல்லாஹ் சொல்லுவானா கிழக்கில் உதிக்க. கிழக்கில் உதிச்சா நமக்கு விடிய கால. அதே சூரியன் மேற்கில் உதிச்சா கியாமத்து நாள். அதே சூரியன் மேற்கில் உதித்தால் கியாமத்து நாள். அப்ப சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் வருகின்றது, போகின்றது. அப்ப சூரியன்ட்ட பேசுறார், ஏ சூரியனே, நீ அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அனமா உம்மா, நானும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஃபஹ்பிசி, நில், சூரியனே நீ நில் அப்படி என்று சூரியனை பார்த்து பேசினார். மறைய இருந்த சூரியன் மறையாம நின்றுச்சு. மறைய இருந்த சூரியன் மறையாம நின்றுச்சு.
இன்னும் 10 நிமிஷத்தில் சூரியன் மறைஞ்சிடும். மறைஞ்சால் யுத்தம் நிறுத்தம். இப்போ சூரியன் ஒரு மணித்தியால மறையாமல் நின்றுச்சு. இவங்க யுத்தம் செஞ்சாங்க. பலஸ்தீனுக்குள்ளே வெற்றி கொள்ளப்பட்டு அனைவர்களும் கண்ணியமான முறையிலே பலஸ்தீனிலே நுழைந்தார்கள். இதிலிருந்து உலமாக்கள் சொல்வாங்க என்ன தெரியுமா, இமாமும் ஒரு தலைவரும் அந்த தலைவரோட இருக்கிற ஆக்களிக்காங்கன்னு இவங்க எல்லாரும் ஒரே சிந்தனையுடன் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு பாடசாலையை வச்சுக்கொள்வோம். ஒரு பாடசாலை அதிபர் இருக்கார். அந்த அதிபருடைய சிந்தனையில அந்த ஆசிரியர் குலாம் இருக்கும் என்றால் அந்த பாடசாலை முன்னேறும். ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒரே சிந்தனையில் இருப்பாங்க. அவங்களோட ஒரே இலக்காக இருக்குமாக இருந்தால் மக்களுக்கு நலவு போய் சேரும். ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அவங்க எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்காங்க என்றால் ஊருக்கு நல்லது நடக்கும். இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா, நிர்வாக கூட்டம் நடக்கும், சண்டை பிடிப்பாங்க, மீண்டும் கலைஞ்சு போவாங்க. ஸ்டாஃப் மீட்டிங் நடக்கும், சண்டை பிடிப்பாங்க, மீண்டும் கலைஞ்சு கொண்டு போவாங்க. எதுவும் சமூகத்தில் மாற்றம் நடக்காது. 3 வருஷம் முடியக்குள்ள கலைஞ்சு போய்த்துருவாங்க. அடுத்த கூட்டம் திரும்பி சண்டை ஸ்டார்ட் ஆகும். யோசிச்சு பாருங்க, 6 மாத காலம் யுத்தம் செஞ்சு அவர் போக்களை என்ன நிபந்தனை போட்டார் தெரியுதானே, சிந்தனை சிதறவுள்ள வேற நோக்கம் உள்ள யாரும் எங்களோட விரையலாம். ஓர்மையான சிந்தனை உள்ள, ஒரே சிந்தனை உள்ள, பலஸ்தீனை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் வாங்கும். எல்லாரும் போனாங்க. எல்லாருடைய ஒரே நோக்கம், சூரியனை பார்த்து பேசுறாங்க. சூரியன் ஓட்டம் அப்படியே தடைபடுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் சரியா இருக்கணும். சொல்லுவாங்க இமாம் தொழுவிச்சார், மமூங்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோட ஓர்மித்திருந்தா இமாமுக்கு தொழுகையில மறக்காது. இமாமுக்கு தொழுகையில் மறக்காது. மாமுங்களுக்கு வேற வேற யோசனை. எப்படா சலாம் கொடுப்பார், கடையை திறக்கணும், வீட்டை போகணும், பீச்சுக்கு போகணும், கடற்கரைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், 2 யோசனையோட தொழுதுக்கு இருந்தாங்கண்டா இங்கே இமாமுக்கு மறக்கும். ஆகவே எல்லாரும் நாம் ஒருமித்த ஒரு சிந்தனையில் இருந்தால் அது வெற்றி அடையும். இந்த பாடசாலைகளுக்குள்ள பிரிவு, கொஞ்சம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம், இன்னும் ஆசிரியர்கள் கொஞ்சம் பக்கம், அதிபர் நடுவில். இப்போ எங்கே அளவில் வர்றது தெரியாது. இப்போ மாணவர்களுக்கு நல்ல நடக்குமா? சமூகத்தில் இந்த பிரிவு இருக்குமாக இருந்தால், இந்த சிந்தனை சிதறல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வராது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு கண்ணியமான ஒரு இரவு. அது மறைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? 2 பேர் பிணங்கி கொண்டது. 2 பேர் பிணங்கி கொண்டது. அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், அனைவர்களும் சென்றார்கள், சூரியன் தடைப்பட்டது, வெற்றி கொள்ளப்படுகிறது, பலஸ்தீனுக்குள் சென்று விட்டார்கள். இப்போ உள்ளே நுழைந்து விட்டார்கள். பனு இஸ்ரவேலுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டார். இஸ்ரவேல் அவனுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டார். பலஸ்தீனுக்குள்ள போயாச்சு. போய் முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மோசடி. அந்த காலத்தில் ஒரு தர்மம் ஒன்று இருந்துச்சு. அப்படி என்றால் வெற்றி கொண்டால் கனிமத்துடைய பொருட்கள் அங்கே கிடைக்குமா இல்லையா? அமாலிகாக்கள் அங்கே ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. தங்கம் வெள்ளி எல்லாம் அங்கே பெரிய ஒரு சொத்திரி. இப்போ இவங்களுக்கு வெற்றி கொள்ளி நாடு இவங்களோட கையில் கிடைச்சால் அங்கிருந்த கனிமத் பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு மைதானத்தில் வைக்கணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து மைதானத்தில் வைக்கணும். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சமூகத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு கனிமத்துடைய பொருட்கள் கிடைச்சால் அதை பிரிச்செடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பங்கு, உங்களுக்கு ஒரு பங்கு, வந்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு. ஆனால் முன்னால் இருந்த சமூகத்தினர்களுக்கு கனிமத்துடைய பொருள் அவங்க என்ன செய்யலாம் தெரியுமா? யாரும் எடுக்கல, ஹராம். அதை எடுத்துக்கு வந்து ஒரு மைதானத்தில் வைக்கணும். எல்லாரும் பார்த்துக்கிருப்பாங்க. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு கொண்டு வரும், அது அப்படியே கரிக்கும். இப்படி கரித்து விட்டது என்றால் அவர்களுடைய கனிமத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இப்ப வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. கனிமத்துடைய பொருள் எல்லாம் எடுத்து ஒரு மைதானத்தில் குமிச்சு வச்சிருக்கி, வானத்தை பார்த்துக்கிருக்காங்க. நெருப்பு வரல. நெருப்பு வரலண்டா என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அர்த்தம். அப்ப ஷம்மில் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன். 6 மாத காலம் யுத்தம் செஞ்சு கடைசியாக முடிவுக்கு வந்துட்டு, இப்போ அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே,
அப்போ அவர் சொன்னார் என்ன தெரியுமா, இன்ன ஃபீக்குமுல் குலூல், உங்களில் யாரோ ஒருத்தர் மோசடி செஞ்சிருக்கார். யாருமே வாய் திறக்கலை, யாருமே வாய் திறக்கலை. அல்லாஹ் அந்த நபிக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். அவர் என்ன செஞ்சார் என்று சொன்னால், அந்த 12 கோத்திரத்தினர்கள் இருந்தாங்க. அந்த 12 கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு கோத்திர தலைவர்கள் இருப்பாங்கனே, அந்த தலைவர்களோட முசாஃபா செஞ்சார். முசாஃபா செஞ்ச போல எந்த கூட்டத்தில் இந்த களவு நடந்துருச்சோ அந்த கூட்டத்துடைய தலைவர் கையும் இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுடைய கையும் ஒட்டி கொண்டது. கையை கொடுத்தா ஒட்டு மாட்டி. அவர் இல்லை, உங்களோட கூட்டத்தில் தான் யாரோ ஒருத்தர் இந்த மோசடி செஞ்சிருக்கிறார் என்பது தெளிவாயிற்று. இப்போ என்ன செஞ்சார், அந்த கூட்டத்தில் இந்த ஒவ்வொரு ஆக்களுடையும் முசாஃபா செய்து, முசாஃபா செஞ்ச உடனே 2 பேர் கை ஒட்டிட்டு சொன்னார், இன்ன ஃபீக்குமுல் குலூல், நீங்கள் 2 பேரும் தான் மோசடி செஞ்சிருக்கீர்கள் என்று இப்போ எல்லாருக்கும் அம்பலமாயிடுச்சு. இப்போ அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, நமக்கும் நாம் இவ்வளோ 6 மாதம் கஷ்டப்பட்டு யுத்தம் செஞ்ச, சும்மா வானத்திலிருந்து நெருப்பு வந்து பற்றிட்டு போகிறோம்டா நியாயம் இல்லை. ஆகவே கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கும் ஏதாவது கிடைக்கணுமே என்றதுக்காக வேண்டிதான் நாங்களும் என்ன செஞ்சோம், எடுத்து வச்சோம் என்று சொல்லி போய் அவங்களோட பேக்குக்குள்ள மறைச்சி வச்ச கதஹபில் சௌர், ஒரு காளை மாட்டுடைய தலை இருக்குதானே, ஒரு எறும்ப மாட்டுட தலையை போல ஒரு தங்க கட்டிய 2 பேரும் தூக்கிட்டு வந்தாங்களாம். இந்த பலஸ்தீனில் அவ்வளோ தங்க விதி, அதுதான் இவங்க சண்டை பிடிக்கல எல்லாரும். அப்படியே என்ன செஞ்சாங்க, காளை மாட்டுடைய ஒரு தலையை மட்டுக்கு ஒரு தங்கத்தை, ஒரு தங்க கட்டிய 2 பேரும் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து வச்ச உடனே இப்போ வானத்திலிருந்து நெருப்பு வந்துச்சு, கனிமத்துடைய பொருள் அவ்வளோத்தையும் கருக்கிச்சு. இப்போ கபூல் செய்ய பார்த்துச்சு. அப்போ பனு இஸ்ரவேலர்கள் முதலாவதாக அந்த பலஸ்தீனுக்குள் நுழைந்தவுடன் முதலாவது மோசடி, கனிமத் பொருளில் மோசடி. இன்றும் எமது சமூகத்தில் இப்படி பல மோசடி நடக்குது. எனக்கும் ஜாயிஸ்தானே, எனக்கும் ஜாயிஸ்தானே. ஜகாத்துடைய பொருள் இதனை, ஜகாத்துடைய பொருளுடைய நோக்கம் என்ன? ஜகாத்தின் மூலமாக நோக்கம் என்னென்றால் ஏழைகளுடைய கஷ்டம் தீர வேண்டும். இப்போ சிலாக்கள் என்ன செய்வாங்க என்றால், வெளிநாட்டிலிருந்து உலக நாடுடைய ஜகாத்துடைய தொகை இருக்கு தானே, உலக நாடுடைய $50 மில்லியன். எத்தனை மில்லியன்? $50 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய ஜகாத்துடைய தொகை. இந்த தொகை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டால் எல்லா ஏழைகளுடைய வறுமை நீங்கிடும். ஆனால் இப்போ ஏழைகள கைக்கு போய் சேருதில்லை. ஏனென்றா பணக்காரன் அங்கரிக்கார், ஏழை இங்கரிக்கு, இடையில கணக்க புரோக்கர் மாறாங்க. இந்த ஒவ்வொரு புரோக்கர் மாறாக்களை நினைக்காங்க என்ன தெரியுமா, எனக்கும் ஜாயிஸ்தானே, நானும் ஜக்காத் பெற தகுதானே, எங்களுக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம் தானே என்று இடையில வருது. கடைசியாக ஏழைக்கு ₹1 தான் போய் சேருது. அவன் ₹100 கொடுத்தா இந்த ஏழைக்கு வந்து சேருது எவ்வளவு? ₹1. இடையில எங்க ₹99? இடையில இருந்தாக்கள் அது எனக்கும் ஜாயிஸ்தானே. ஆற மாதிரி அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, 6 மாதம் கஷ்டப்பட்டலாம், எங்களுக்கும் ஏதாவது கிடைக்கத்தானே வேணும் என்று நாங்கள் எடுத்து வச்ச என்று செல்ல மாதிரி எல்லாரும் தண்டை சேப்பை நிறக்க பார்க்குறாங்க. இது ஆகப்பெரிய மோசடி. இந்த மோசடி இருக்குமாக இருந்தால் சமூகத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியையும் காண முடியாது. ஒரு ரோட்டு போகிறதாக இருந்தால், ஒரு சமூக சேவை செய்கிறதாக இருந்தால், ஒரு பில்டிங் போகிறதாக இருந்தால் அதுக்கு வரக்கூடியது அதற்கு செலவழிக்கப்படுகிறதா? மோசடி இருக்கக்கூடாது. அதில் அபிவிருத்தி பரக்கத் எதுவுமே ஏற்பட மாட்டாது. இப்போ முதலாவது விஷயம் நடந்துட்டு கபூல் செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் போகிறாங்க. போக்கல பலஸ்தீனுடைய பெரிய ஒரு மெயின் கேட் ஒன்று இருக்கு. அந்த மெயின் கேட்டுக்குள் போகும் பொழுதோ அல்லாஹ் என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாம் போங்கோ, நீங்கள் போக்கல ஹித்தா ஹித்தா என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு நுழையுங்கள். ஹித்தா அண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹத்த அன்னா ஹதாயானா, ஹத்த அன்னா ஹதாயானா, யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்ற அர்த்தம். ஹித்தா ஹித்தா என்று நீங்கள் சொல்லி கொண்டு போங்க. இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பனு இஸ்ரவேலர்கள் அந்த ஹித்தா என்ற வார்த்தைக்கும் ஹாவுக்கும் தாவுக்கும் இடையில ஒரு நூனை போட்டாங்க. ஹிந்தா ஹிந்தா ஹிந்தா, பெரிய டிஃப்ரெண்ட் விளங்காது. எல்லாரும் சேர்ந்து செல்லக்கூட ஹித்தா ஹித்தா ஹித்தாங்க ஹிந்தா 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 ஹிந்தாண்டாங்க.
ஹித்தாண்டா என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிரு. ஹிந்தாண்டா என்ன தெரியுமா? கோதுமைதா, பருப்புதா, பருப்புதா, சோறுதா, சோறுதா என்று பகடி பண்ணி கொண்டு போனாங்க. இது இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு செய்த மோசடி. முதலாவது கனிமத்துடைய பொருளில் செய்த மோசடி. இரண்டாவதாக அங்கே நடந்த அந்த அல்லாஹ் சென்ற அந்த ஏவலை அவர்கள் தடுத்தார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்தான் என்றால் அவர்களுக்கு ஒரு தொற்று நோயை கொடுத்தார். அவங்க சின்னமாக இருக்கல தானே, அதற்கு பலஸ்தீனுக்குள்ளே போனதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தொற்று நோயை கொடுத்தார். ஒரு தொற்று நோயை கொடுத்து அவங்கள அல்லாஹ் தண்டிச்சார். அதில் அதிகமானவர்கள் அப்படியே மௌத்தா போயிட்டாங்க. இப்போ மௌத்தா போய் அங்கே இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இப்போ நம்மளோட தஃப்சீரா தான், அந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 127 வயசில் அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த பனூ இஸ்ரவேலர்கள் மீண்டும் அவர்களுடைய கூத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நபி இல்லை, நல்லது சொல்லத்துக்கு ஆள் இல்லை, மீண்டும் அத்துமீறின உடனே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வெளியிலிருந்த அரசர்களை கொண்டு மீண்டும் அவர்களை தாக்க வைத்தார். தாக்க வைத்த பொழுது அமாலிகாக்கள் மீண்டும் வந்து தாக்கினார்கள். பலஸ்தீனை விட்டும் இஸ்ரவேலர்களை மீண்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் நாட்டுக்குள்ளிருந்து தவறு செய்த காரணத்தினால, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்ததால் அல்லாஹ் வேற மனிதர்களை அங்கே சாட்டி விட்டான். இப்போ நாட்டை விட்டு வெளியாயிட்டாங்க. மீண்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச நாட்டை அங்கே போய் ஒழுங்காயிருக்கல, அங்கே போய் மாறுபாடு செஞ்சாங்க. அதனால் அவர்கள் மீண்டும் வெளியேற்றப்பட்டார்கள். மீண்டும் வெளியேற்றப்பட்ட பொழுது இப்போ ஒரு நபி தேவதானே, இவர்களுக்கு நபியாக வருகிறார் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம். ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வருகிறார். இவர் நபியாக வந்து இப்போ இருக்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், இப்போ நாங்கள் மீண்டும் எங்களுக்கு பலஸ்தீன் தேவை, பலஸ்தீனுக்கு போகணும். அப்படியா? ஆனால் ஒரு நபியுடைய தலைமைத்துவத்தில் என்ன போக இயலாது, யுத்தம் செய்ய முடியாது. ஒரு நபி என்பவர் மார்க்க விடயத்துக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஆனால் அவர்களுக்கு யுத்தத்தை முன்னெடுத்து செய்வதாக இருந்தால் அங்கே ஒரு அரசர் தேவை, ஒரு அரசர் தேவை. அப்போ அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? இப்அஸ் லனா மலிகன் நுகாத்தில், இப்போ எங்களுக்கு ஒரு அரசரை நியமிங்க, அந்த அரசரை வைத்து நாங்கள் மீண்டும் பலஸ்தீனுக்குள் யுத்தம் செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள்ட்ட அந்த நபி கேட்டார், ஒரு அரசர் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் ஒரு அரசரை தந்தால் நீங்கள் மீண்டும் மறுத்தால் என்ன செய்யுது? அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படி தெரியுமா? இல்லை இல்லை, நாங்கள் மறுக்க மாட்டோம், நாங்கள் எங்களோட ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், ஆகவே நாங்கள் கட்டாயம் யுத்தம் செய்வோம், எங்களுக்கு ஒரு அரசரை தாங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தாலூத் என்ற ஒரு அரசரை அல்லாஹ் நியமிக்கின்றார். இப்போ தாலூத் என்றவரை நியமித்த உடனே பனூ இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இவரை ஏற்றுக்கொள்ள இயலாண்டா. திருப்பி ஏண்டா ஏற்றுக்கொள்ள இயலா? அரசர் தானே கேட்டேன், அல்லாஹ் தானே இன்னல்லாஹ பஅஸ லக்கும் தாலூத மலிகா, குர்ஆனுடைய வசனம். ஏற்றுக்கொள்ள இயலாண்டா. ஏனென்று கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன தெரியுமா? அவங்களோட ஒரு கொள்கை ஒன்றிருக்காம். இந்த யஹூதா என்ற ஒரு புள்ளரிக்கார், இவர் யார் என்று சொன்னால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமீன், அதே போன்று இன்னும் 10 சகோதரர்கள், 11 சகோதரர்கள். இது எல்லாருக்கும் பாப்பா உண்டு, ஆனால் உம்மா வேறு வேறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமீன், இவர் 2 பேர் உம்மாவும் ஒரு ஆள். ஏனைய 11 சகோதரர்களுக்கும் ஒரு உம்மா இல்லை, 4-5 உம்மா, ஒரு வாப்பா தான். சரிதானே? ஒரு வாப்பா. இவங்கள்ட்ட ஒரு கோட்பாடு இருந்துச்சு. என்னென்று சொன்னால், நபிமார்களாக வருபவர்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு பிள்ளைக்கு லாவா, பேர் என்ன? லாவா. யூசுப் மாதிரி லாவா என்ற பிள்ளை. அந்த லாவா என்ற பிள்ளையுடைய பரம்பரையிலிருந்து தான் நபிமார்கள் வரணும். யஹூதா என்ற ஒரு தெரிவிக்கார், அவருடைய பரம்பரையில இருந்துதான் அரசர்கள் வரணும். இது அவங்களோட கோட்பாடு. அப்ப அங்க வாப்பாவை வச்சு மதிப்பில்லை, உம்மாவை வச்சு தான் மதிப்பு. இந்த நாம இப்ப குடி என்ற ஒரு கொள்கை இருக்கலாம். குடி என்கிறது எதை வச்சு நாம முடிவு செய்யறோம்?
உம்மாவை வச்சு. இது எங்கிருந்து வருகுது? எங்கிருந்து வருகுது என்றால், நபிமார்களுடைய பனு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு நபியை கொலை செஞ்சாங்க. ஒரு நபி இன்னொரு நபியை கொலை செஞ்சார். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் ஒரு நபியை கொலை செஞ்சாங்க. ஏன் கொலை செஞ்சாங்கண்டா, அவர வாப்பா ஒன்றுதான், உம்மா வேறு. ஆகவே எந்த உம்மாட பரம்பரையிலிருந்து வாரவர் தான் நபியா வரணும். இன்னொருத்தண்ட உம்மாவிலிருந்து வாரவர் நபியாக வந்தா விரசி விரசி கொலை செய்யுது. இப்ப தலைவர் இந்த குடியிலிருந்து தான் வரணும், இவர் இந்த குடியிலிருந்து தான் வரணும் என்று நாம இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட இப்படி ஒரு கோட்பாடு இருந்துச்சு. இப்ப இந்த தாலூத் இருக்காரு தானே, இந்த தாலூத்தை அல்லாஹ் அரசராக அனுப்பினான். இவர் புன்யாமீன் பரம்பரை. யார பரம்பரை? புன்யாமீன் பரம்பரை. யஹூதாட பரம்பரையில் இருந்தால் யார் வரணும்? தாலூத் வரணும். இப்ப இவங்க சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள இயலா, அண்ணா யக்கூனு லஹு முல்க், அவருக்கு எப்படி தலைவர் பதவி போலாம்? அவர்கிட்ட பணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. இப்ப அந்த ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல, அல்லாஹ் இவரை உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான், இவர்கிட்ட அறிவிருக்கி நல்ல திடகாத்திரமான உயரமான ஆள், இவர்தான் உங்களுக்கு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னவுடன் அவங்க திருப்பி கேட்டாங்க, இல்ல இல்ல, நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு செல்றீர்கள், இவர்தான் தலைவர்ண்டா ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. இப்ப ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என்ன தெரியுமா, தாபூத் என்ற ஒரு பெட்டி ஒன்று இருந்துச்சு, அந்த பெட்டி உங்களுக்கு வெறுமண்டா. இது என்ன தாபூத்? இதெல்லாம் புதுசா கேள்விப்படையலா? இதெல்லாம் வரலாற்றில் குர்ஆன்ல இருக்கிறது. தாபூத் என்ற என்ன தெரியுமா, ஒரு பொட்டி. அந்த பொட்டிக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி, தௌராத் வேதம், இதெல்லாம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலும் என்ன செய்வார்? இந்த பொட்டி எடுத்துக்கு போவார். அதை எடுத்துக்கு போனா வெற்றி கிடைக்கும். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த பொட்டி யார கையில் இருந்துச்சு என்றால், யூஷா பின் நூனுடைய கையில் இருந்துச்சு. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொட்டியை தான் செஞ்சினார், அவரும் வெற்றிக்கிருந்தார். இப்போ அவர் மௌத்தானதுக்கு பிறகு பலஸ்தீன்ல இருந்தே இல்லையா, பலஸ்தீன்ல இருக்கக்குள்ள அமாலிகாக்கள் வந்து மீண்டும் தாக்கினாங்க தானே, மீண்டும் தாக்கினவுடன் அந்த பொட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பொட்டி இல்லை, அந்த பொட்டி தான் உதாரணமாக நம்மளோட சொத்து என்று சொல்ல மாதிரி, நம்முடைய உறுதி என்று சொல்ல மாதிரி, இந்த தாபூத் தான் நம்மளோட குர்ஆன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், இந்த தாலூத் தான் அல்லாஹ்வுடைய அரசர், அவர்தான் என்பதற்கு ஆதாரமாக வானத்தில் இருந்து அந்த பொட்டி வரும் என்று இருக்கக்குள்ள இவங்க கண்ணால பார்த்துக்கிறாங்க. அந்த பொட்டி அப்படியே பறந்து வந்து அவங்களுக்கு முன்னால இறங்கிச்சு. அதுக்குள்ள பார்த்தால் என்ன இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவிச்ச அதே பொட்டி இருந்துச்சு. சரி என்று சொல்லி இப்ப நம்பிட்டாங்க. இப்ப நம்பி என்ன செய்யறாங்க? இப்ப தாலூத்தோட சேர்ந்து யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி மீண்டும் போறாங்க. மீண்டும் போக்கல ஒரு சந்தேகம், இவர்கள் இடையில ஆள் மாறிட்டா. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னா ஒரு எக்ஸாம் வைக்க, பலஸ்தீனுக்கு போக்கல இடையில ஒரு ஆறு வரும். இந்த ஆத்த கடப்பையில், இந்த ஆத்த கடக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் பெறும், ஆனால் யாரும் தண்ணி குடிக்கப்படாது. 1 மிடல் 2 மிடல் தான் நீங்க தண்ணி குடிக்கலாம். தாகமாக இருக்கி இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால், தண்ணியை கண்ணுடனே மிடராக கணக்கு குடிக்கப்படாது. 1 மிடல் 2 மிடல் குடிக்கணும், கூட குடிக்கப்படாது. சரி, இதுதான் பரீட்சை. இப்ப எல்லாரும் போறாங்க, ராவு பகலா போனோடனே உச்சிய நேரம் போனாங்க, ஒரு ஆறொண்ட கடக்கணும், தண்ணி தாகமாக இருக்கி, நபி இருக்கார், அரசர் இருக்கார், எல்லாரையும் விட்டு தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. கண்ணி குடிக்கணும் சொல்ல எல்லாரும் குடிச்சிட்டாங்க. எல்லாரும் குடிச்சாங்க. 313 பேரை தவிர மற்ற எல்லாரும் மிடலா அள்ளி 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 குடிச்சாங்க. குடிச்ச அவ்வளவு பேருக்கும் நடக்கலாம், வயிறு நிரம்பி வயிறு ஊதி கால் எடுத்து வைக்கலாம். யாரெல்லாம் 1 மிடல் 2 மிடல் குடிச்சாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், நல்ல ஒரு தைரியம் ஒன்று வந்துச்சு, அவங்களால நடக்க முடியுமாக இருந்துச்சு. போனது 80,000 பேர். போனது எத்தனை பேர்? 80,000 பேர். எல்லாரும் குடிச்சாங்க, 313 பேரை தவிர. இப்ப கடைசியாக இந்த தாலூத் என்ற நபியோட பலஸ்தீனை தாக்குறதுக்கு
மீண்டும் போகிறாங்க 313 பேர். இந்த 313 பேரும் அங்கே போய் இப்போ மண்ணோட இருக்கக்குள்ள அங்கே இருந்தவன் ஜாலூத். தாலூத் இவர் முஸ்லீம்களில் புறத்தால் போனது, எதிரிகளுடைய புறத்தில் இருந்தது ஜாலூத். இப்போ ஜாலூத் என்ன தெரியுமா, ஒத்தைக்கு ஒத்தையாக யார் வார் என்று கேட்ட உடனே தாலூத் சொன்னார் யார் ரெடி என்ற உடனே எல்லாரும் பின்னுக்காயிட்டான் பனு இஸ்ரவேலர்கள். இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நபிமார்கள். நம்பி கூட்டிக்கு போன கடைசியாக எல்லாரும் முன்னுக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த 14 வயசு ஒரு வாலிபர் முன்னுக்கு வந்தார். அவர் சொன்னார் என்ன தெரியுமா, இந்த தாலூத் சொன்னார் யார் இவனோட ஒத்தைக்கு ஒத்தையாக யுத்தம் செய்கிறாங்களோ என்ற ஆட்சியில் அரவாச தருவேன், என்னுடைய மகளை கல்யாணம் முடி தருவேன் என்றார். இதுக்கும் அவள் வரல. அங்கே ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த 14 வயசு வாலிபர் அவர் வந்து என்ன செஞ்சார், நான் ரெடி என்றார். சரியா நீ போ. அவன் பார்த்து சிரிச்சான், நீ போ நான் காலுக்குள்ளே போட்டு ஏறி மிதிச்சிருவேன். ஜாலூத்துங்கிறது அவன் பெரிய ஆள், அரக்க குணம். இல்லை இல்லை நான் உன்னோட யுத்தம் செய்கிறேன், ஒத்தைக்கு ஒத்தையாக மல்யுத்தம் செய்கிறேன். இப்போ அந்த 14 வயசு வாலிபன் தெரிஞ்சார். அவர் அங்கே நிற்கார். ஜாலூத்தண்டவர் அந்த சேப்புக்குள்ளே ஓட்டினார், ஜுப்பா போட்டிக்கிருந்து சேப்புக்குள்ளே ஓட்டி கல் எடுத்து கெட்ட புல்லை வச்சு இழுத்து அடித்தார். அடி நெத்தியில் பட்டுச்சு, ஆள் கீழே விழுந்தார். கத்தல தாவூது ஜாலூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அந்த 14 வயசு வாலிபர் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வாலிபர் 14 வயது வாலிபர் ஜாலூத் என்ற பெரும் அரக்க குணம் கொண்ட அந்த மன்னனை அப்படியே ஒரு கல்லால் வீழ்த்தினான். அன்று உருவாகிய வரலாறு தான் இன்றும் பலஸ்தீனில் இஸ்ரவேலர்கள் அமெரிக்காவுடைய இராணுவம் AK-47 தூக்கி வச்சுக்கிறான். 10 வயசு புள்ள கையில் கல்லை வச்சுக்கிறான். நான் பார்த்தமா இல்லையா? இந்த கல் வச்சிருக்கிறக்கூடிய இந்த தைரியம் என்கிறது எங்கிருந்து உருவாகினது என்றால், அங்கிருந்து உருவாகினது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லால் எறிந்து அந்த ஜாலூத்தை கொலை செய்தான். அந்த வீரம், அந்த ரத்தம் அப்படியே அந்த பரம்பரையில் வந்திருக்கு. இப்பையும் அந்த சின்ன பிள்ளைல கையில் நெருங்கி கல்லால் தான் அறிவான். AK-47 முன்னால் நெஞ்ச நிமித்தி கல்ல அறிவான். அதில் அந்த ரத்தத்தில் ஊறிய அந்த தைரியம். இப்போ அதற்கு பிறகு அங்கே போய் மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த நபி மீண்டும் மௌத்தாகிறார். மௌத்தானதற்கு பிறகு ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு பிறகு அதற்கு பிறகு மீண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, அத்துமீறாங்க. அத்துமீறணும் அல்லாஹ் ஒரு தொற்று நோயை கொடுக்குறான். நாட்டை விட்டு போகலாம் என்று சொல்லலாம். எல்லாரும் நாட்டை விட்டு திருப்பி போயிட்டான். திருப்பி போன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, மௌத்துக்கு பயந்த நீங்கள் எல்லாம் ஓடினேன் ரெண்டு போகிற ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் அவ்வளோ பேரை மௌத்தாக்கிட்டான். மவுத்து இங்கே இல்லை, எங்கே போனாலும் மவுத்திருக்கி. அல்லாஹ் அங்கே வச்சு மவுத்து ஆக்கிட்டான். இப்போ அந்த வழியால் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் நடந்து வாரார். எலும்பு கூடலாம் கிடக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்கார், யா அல்லாஹ் இவர்கள் யார்? இவங்கெல்லாம் பனு இஸ்ரவேலர்கள், இவங்களை உயிர்ப்பிச்சுட்டா என்று அல்லாஹ் கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களை மவுத்தாக்கியதுக்கு பிறகு அவர்களை உயிர்ப்பித்து அந்த சமூகத்துக்கு நபியாக ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதுக்கு பிறகு நீளமான வரலாறுகள் இப்படியே இருக்கிறது. ஆகவே இந்த வரலாறு தான் இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட வஇது கால மூசா லிஃபதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபருக்கு சொன்னார், லா அப்ரஹ், நான் இல்மை தேடுவதிலே நான் தொடர்ச்சியாக இருப்பேன். எதுவரை தெரியுமா? நாட்டில் இல்லை, கடல் கடந்தாவது சென்று என்னுடைய காலம் முழுக்க மௌத்து வரைக்கும் நான் இல்மை தேடுவதிலே நான் ஆர்வமாக இருப்பேன் என்ற விடயத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து போகும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் இருந்து படிப்பினை பெற்று நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட தஃப்சீர் கிளாஸ் அடுத்த கிழமையிலிருந்து திங்கக்கிழமை நடக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நடக்குது. இவருக்கு திங்கக்கிழமை தோதா மண்டியார். இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை செய்யும்.